Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். ஸோ நம்ம சுரேந்திரன் அவங்க பையனுக்கு தான் காது குத்துற ஃபங்க்ஷன். எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து இந்த விளாக் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போறீங்க. யார் யார் வராங்க அப்படிங்கிறது இந்த விளாக்ல பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா எங்களோட காஸ்டியூம் வந்து தீபாவளிக்கு நாங்க போட்டிருந்தோம்ல அதே காஸ்டியூம் ரெண்டு பேருமே. வேற என்ன எல்லாம் தனியாக எடுக்க ஸோ அதனால் இதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இதே மேட்ச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காது குத்து அதுவும் மதுரை ஸ்டைலில் ஒரு காது குத்து அப்படின்னு பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் அதுவே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாகவே கட் அவுட்டு சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் காது குத்து வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து வைக்கிறேன். உடனே எட்டி பார்க்கறது வந்து அக்கா அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்காக. அதாவது குழந்தை உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குல்ல அப்புறம் மாமா எங்க அவரு கார் தொடக்கி போயிட்டாரு வெயிட் பண்றாங்க குழந்தைக்காக வெயிட் பண்றாங்க. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இதுல ஒரு 2-3 எல்லாம் எல்லாத்தையும் பண்ண முடியாது நம்ம ஊர்ல. அதாவது இதுல 2-3 எல்லாம் பார்த்து வைக்கணும். இதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ஸ்டைல்ல பண்ணணும். ஆமா இந்த ஸ்டைல்ல. ஏன்னா திருப்பூர்ல வந்து அந்த காது குத்து அப்படிங்கிறது வந்து நாங்க இது வரைக்கும் அந்த பெரிய பெரிய கட் அவுட் ஃபுல்லா அப்படின்னு நம்ம பார்த்ததே இல்லை. இந்த ஊர்ல கட் அவுட்டை சுத்தி தான் மண்டபம். மதுரைன்னு வந்தாலும் ஃபுல்லா அந்த கட் அவுட் இந்த பழைய சாங் சூப்பரான சாங் இதெல்லாம் போடுவாங்க. ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுலயும் இருக்கணும், நம்ம குழந்தை காது குத்துலயும் இருக்கணும் நான் விரும்புறேன். நாங்க பார்த்ததை சந்தோஷப்பட்டு நீங்களும் பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டுறோம். போலாமா? போகலாம். ஸோ நம்ம கூட எப்பவும் போலதான் துர்கா சோபிகா எல்லாரும் இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சுமிதா வீட்டில் இருக்கும் உங்களுக்கே தெரியுது. அண்ட் ராஜா அண்ணா ரூபிகா பாலா கேட்டு அவங்க போய் ரெடியாக போட்டாங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் யார் யார் இருக்காங்க ஸோ போன நேற்று வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆமியவங்களாம் வந்தாங்க. வந்துட்டு மறுபடியும் பிரதர்ஸ்ட்டும் போயிட்டாங்க. அப்புறம் லக்ஸர் அவங்களும் வந்தோடனே கிளம்பிட்டாங்க. பாவம் பேச முடியல. ஸோ இன்னைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாலியாக பேசலாம். அங்கே ஒரு விளாக் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு கேட்க. இதுதான் நல்லா இல்ல. 2 குழந்தைங்க நின்னுகிட்டு இருக்குது. 8வது 9வது படிக்குது இந்த பிள்ளை. புது மாப்பிள்ளை கல்யாணம் வரைக்குமே நம்ம எல்லாம் புது மாப்பிள்ளை கரெக்டுக்கானா? எத்தனை தீபாவளி வந்தாலும் தலை தீபாவளின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி. கடைசியில கிளம்புற நேரம் நீங்க கார் தொடச்சிட்டு இருக்கீங்க. புருஷெல்லாம் 7 மணிக்கு எஞ்சி தொடக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் மாமா கேட்டாரு கேளுங்க. இப்ப என்ன கேட்டேன்? அஸ்வின் கேக்குறேன். அப்புறம் இந்த கார் தொடக்க போனோம். மாமா கார் மாமா பத்தியா? மாமா மேல ஸ்டூல் இருக்கு வேணுமா ஏறி தொடக்கிறதுக்கு? என்ன கலாய்க்கிறீங்க? சரி வாங்க இருங்க போலாம். பூ வாங்கலாம். பூ அவங்க கிளம்பிட்டாங்க. பூ வாங்க. போற வழியில ஏதாவது பூ கூட பாப்போம். இப்படி வாங்கிட்டு தான் போறோம். இந்த ஃபங்க்ஷன்ல பூ வைக்காம மதுரைக்கா என்ன? மதுரை மக்களே பூக்கடை மதுரையில் இல்லாத மாதிரி அந்த அக்கா பேசுறாங்க. மதுரைனாலே மல்லி இல்லாத வழியில கூட்டிட்டு போயிருவாங்க. ஆமா நாங்க தான் தெரிஞ்சு நம்ம பூ வைக்கவே இல்லை. மதுரை வந்ததுல நேத்து அவ போட்ட காஸ்டியூம் கண்டிப்பா வச்சிருக்க மாட்டேன் நானு. பொட்டவைக்கு கண்டிப்பா பூ இருக்கணும் என் தலையில. மொட்டைக்கா இல்லன்னா என் மொட்டைக்கு இவளையும் ரித்திகா பார்க்க போல அந்த படம் தான் ஞாபகம் வருது. நல்லா இருக்கு மேன் ஸ்டைலா. நானும் அஸ்வினும் பாத்தீங்கன்னா இந்த மதுரை வந்தாலே அந்த உள்ள ஒரு வைப் வந்துரும். அந்த பாட்டு இப்ப வந்து புதுசா வந்து அது இந்த கட்டபொம்மை ஊர் எனக்கு இந்த பாட்டெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடும். இங்கன்னு மட்டும் இல்ல, நாங்க இந்த புடவை கட்டி இந்த குங்குமம் இதெல்லாம் வச்சாலே அந்த பாட்டு எங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். அது என்னமோ என்னன்னு தெரியல. ஆனா வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் இப்படி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வைப் இல்ல, இவனுக்கு இருக்கு. நம்ம வர வர வரல அந்த வைப். இப்ப வந்து
வந்து அந்த அந்த புதுசா ஒரு பாட்டு என்னது புதுசா இல்ல, இப்ப நம்ம அடிக்கடி கேட்போம்ல, இந்த மதுரை வரும்போது கூட அந்த பாட்டை கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேட்டா கொட்டுக்குற அந்த பாட்டு தான் அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கூட இந்த பாட்டை போட்டுதான் நான் போவேன், இந்த பாட்டை போட்டுதான் ஸ்டோரி போடுவேன். இந்த மாதிரி அது என்னமோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து மதுரைக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த பாட்டு செட் ஆகும். மோஸ்ட்லி எங்களை பார்க்கும்போது, என்னைய பார்க்கும்போது, அஸ்வினை பார்க்கும்போது எங்களுக்குள்ள அந்த அவனை பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டு தான் ஓடும், அவன் என்ன பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டு தான் ஓடும். ஸோ வந்து நல்லா இருக்கு அந்த பாட்டு. நானே இப்பதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாட்டை கேட்டு பழகினேன். நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு இன்னும் காலையில சாப்பிடல, காலையில என்னோட காஃபி நல்லா இருந்துச்சு நான் வச்சு கொடுத்தது. எனக்கு வேற இத்தனை பேருக்கு காஃபி போடணுமா, கரெக்டா 1 லிட்டர் பால்ல போட்டேன். இத்தனை பேருக்கு வந்து கரெக்டா இருக்குமா, சக்கரை இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே பரவாயில்ல, கரெக்டா போட்டேன், நம்பிக்கை வந்துருச்சு. சாப்பாடு அங்க போய் தானே? ஆமா கன்ஃபார்ம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க பட் எப்படி இருக்குங்கிறத வந்து நேத்து வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னாப்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் டைம் லேட் பண்ணிட்டோம். என்னது இப்ப போறது அந்த முறையெல்லாம் பார்க்கலாம், முறையெல்லாம் அதுதான் எங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா சொல்லியிருந்தேன்ல, எங்களுக்கு குழந்தை பிறந்தா நாங்க அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீலை கொண்டு வந்து நேத்தே கொடுத்துட்டாப்ல. இன்னைக்கு போனா இன்னைக்கும் கொடுப்பாப்ல. இதுல இருந்து சின்ன சின்ன ஐடியாஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல இப்படி பண்ணணும், அதான் ஆசை. அது ரொம்ப ஆசை. அது இந்த மதுரை வந்து போறங்காட்டி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுல இப்படிதான் நடக்கும், நம்ம வீட்டுல இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மதுரை மக்களே, நீங்க மதுரையா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மத்த ஊருக்காரங்க மதுரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் மதுரை. அதுவும் மதுரை மட்டன் சுக்கானா நானுச்சார்லாம் அடிட்டு. மதுரைனாலே சாப்பாடு தான், மட்டன் கறி இதெல்லாம். அதான் முடிக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா இவளுக்கு 5 முழம் கிட்ட வைக்கணும். 2 கொடுங்க. என்ன முழம் 200 2 ஓகே தான். 2 வாங்கிக்கோங்க. வாங்க எது முல்லைப்பூ? மதுரைனாலே மல்லிகைப்பூ தான்ப்பா. வந்து மல்லிகைப்பூ 200 ரூபா. மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபா. கிலோ 2000 ரூபா. 2 முழம் வாங்கினாலே ஒருத்தருக்கு 400. போன தடவை கலாட்டாக்கு போகும்போது மொத்தமா சேர்த்து 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ ஒரு முழம் 200 ரூபாவா. நல்லா இருக்கு. என்ன பண்ணலாம், வேற கடைக்கு போகுமா? இது மெயின்ற காட்டி அவ்வளோ ரேட் இருக்கும். முல்லைப்பூ 30 ரூபா. முல்லைப்பூ வைக்கிறது வந்து வைக்காம இருக்கிறது. போதுமா சாமி? 2 நல்லா இருக்கு, சூப்பர். கரெக்டா இருக்கா? கீழே பாருங்க, கீழே எங்கப்பா பாருங்க. எங்க பெருசா இருக்காங்க. பூ வச்சாதான் அப்படியே லுக்கே ஃபினிஷ் ஆகுற மாதிரி இருக்கு. லுக்கே ஃபினிஷ் ஆகுதா? அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல ஃபுல் மேக்கப் வந்து ஃபுல்லா ஆன மாதிரி ஒரு ஃபுல் ஃபில். கரெக்டா இருக்கா? ஓகே தான். நான் வச்சிருக்கிறது மட்டும் 400 ரூபா. இது துர்காக்கா மல்லிகைப்பூ பிடிக்காதுன்னு சொல்லி முல்லைப்பூ வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்மெல்லு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்க 300 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. 400 ரூபாய்க்காவும் 400 ரூபாய்க்கு. ஆனால் அழகா இருக்குல்ல, பூ வச்சா அது அந்த மல்லிகைப்பூ வச்சா மட்டும்தான் அது ரொம்ப அழகா தெரியும் ஃபேஸு. இதுக்காகவே பொம்பளை பிள்ளையா பெற்றுக்கணும். அது மேக்கப் பண்றது, பையனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, பொம்பளை பிள்ளைக்கு தான் எல்லாம் பண்ண முடியும். இந்த மண்டபத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது. ஆனால் எல்லாமே முடிஞ்சு போல, காதெல்லாம் குத்திட்டாங்க போல. வெளியே கலர் பேப்பர்லாம் பறக்க விட்டுருந்தாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பார்க்க முடியல, நம்ம போய் மொய்க்கவரில் போய் வச்சுட்டு உள்ளே போய் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொய்க்கவர் வாங்கிறதுக்காக போனோம். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் திருப்பி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். படம் எடுக்காமல் வந்துட்டோம் மொய் வைக்க. ஸோ அதுக்காக ஏடிஎம்மை சுற்றி அலைஞ்சு ஒரு ஏரியாக்குள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். சார் என் மொபைல் கொடுங்கம்மா. இந்தாங்க. அப்படி இப்படின்னு திரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மொய்க்கவர் பணம் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இவங்க நின்ன இடத்த விட்டு அசர மாட்டாங்க. துர்காக்கா வச்சுக்கிறோம். அசின் சாரு நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு சாமி. ஓகே போலாம், டைமாச்சு. இந்த பாட்டு தான், இந்த
அதுக்காக தான் நம்ம போனால் அப்படியே இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஆடி வந்திருக்காங்க. அந்த பக்கம் எக்கோ அடிக்குது பாருங்க பாட்டு. நேற்று வரைக்கும் ஒன்னா தானே இருந்தோம். நல்லா ஒன்னா தான் இருந்தான். பந்திக்கு முந்து படைக்கு முந்து நல்லா இல்லையா? சார் ஃபேமிலி முழுக்க இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னாச்சு சாம்பார் கொடுங்க. இன்னைக்கு தான் ஃபேமிலியே பார்க்குறேன். தம்பி நல்லா இருக்கிறா? நான் அதை பார்த்து பேசுகிறேன். தம்பி நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேடா. எங்கே போயிட்டு அதாவது என்ன ஒரு பாலிசினா, யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி போயிருந்தா சேரு கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கா. எப்படி லட்சிக்கா தெரியல, வீடியோ மறந்துட்டு போயிருக்கா. சாரு என்ன ஆள் பார்த்து வைக்கிறாங்களா? சாருக்கு மட்டும் 2 முட்டை போண்டா. இது ஆம்லேட் மாதிரியா? குழிப்பணியாரம்னு நினைக்கிறேன். முட்டை ஆம்லேட்டே ரவுண்டா இருக்கு. கரண்டி ஆம்லேட்டு. கரண்டி ஆம்லேட்டா? கரண்டி ஆம்லேட்டா அது? என்னதுக்கா இது? கரண்டி ஆம்லேட்.
நல்லா இருக்குங்க. எதுல ஜெயிச்ச கப்புனே? எதுக்கு ஜெயிச்சிங்க? நீங்க என்ன போட்டி விளையாண்டீங்க? அத சொல்ல முடியாது. ஐயோ வீடியோல சொல்ல முடியலையாமா. பொட்டெல்லாம் வந்துச்சு பாரு என்னோடது. அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்பா இந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்தா தான் ஒரு எப்படி சொல்றது வைப் கிடைக்குது. வேற எங்கேயுமே இப்போ ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒருத்தர் கூச்சப்படுவாங்க, ஒவ்வொருத்தர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே இல்ல. இல்ல இந்த இடத்துல எப்படின்னா வெளியே ஆடுறதுக்கு நான் இப்ப இன்னைக்கு நான் கூட ஆடல, நானே கூச்சப்பட்டு ஆடவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கெட்டப்லாம் மாறிடும். நேற்று ஆடினதுக்கே கெட்டப் மாறிடுச்சு. ஆனா இங்க எப்படின்னா எங்களை தனியா விட்டு ஆட சொன்னா இங்க இருக்க எல்லாருமே ஆடுவோம். சரி கூட்டமா பப்ளிக் இருக்கும்போது கொஞ்சம் டீசெண்டா மெயின் பண்ணிப்பாரு. ஆனா தனியாலாம் விட்டு பாட்டெல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான். சோ வந்து சூப்பரா இன்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி மீட் பண்ணுவோம். அதுவும் ஒரு நாள்ல வந்து அடுத்த வந்து பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது அதுக்கு நிறைய பேரு, கண்டிப்பா நிறைய பேர், எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் வருவாங்க. வந்து சரியான பண்ணா இருக்கும். அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். இன்னொரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கும் திருப்பி மதுரை வருவோம். பேசாம இங்கே ஏதாவது வீடு வாடகைக்கு வாங்கி இருக்கலாம்ன்றதுல நல்லா இருக்கும். மதுரை மக்கள் சொல்லுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அது என்ன ஊரா இருந்தாலும் மதுரையா போனாலுமே திரும்பி வந்து நாங்க திருப்பூர் போனாதான் எங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்குது. அது என்னமோ தெரியல. அவரோட அங்கேயே வளர்ந்தாங்க. எல்லாருக்குமே அப்படிதான். அவங்க வீட்டுக்கு போனாதான் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாலும் நிம்மதியா இருக்கும். எங்க தூங்கினாலும் அந்த கம்ஃபர்டபுள் வராது. நம்ம வீட்டுல போய் எல்லாத்துக்குமே சொல்றேன், பொதுவா என்னதான் பண்ணாலுமே நம்ம வீட்டுக்கு போயிருந்தாதான் ஒரு நிம்மதி இருக்கும். இப்பவுமே அப்படிதான். என்னது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறது வந்து மைண்ட் செட் வரல. ஆனா வீட்டுக்கு போகணும்னு தோணிக்கிட்டு பொட்டுக்கல. மைண்ட் செட் வரல, ஆனா போகணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது, இன்னும் 2-3 நாள் பரவாயில்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஒர்க் இருக்குல்ல, தொடர்ந்து இப்ப எல்லாருமே ஒர்க் இருக்கு. உடனே நிறைய பேர் கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒர்க் இருக்கு. சோ நம்மளும் இன்னைக்கு கிளம்புறோமா நாளைக்கு கிளம்புறோமான்னு தெரியல. நாளைக்கு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு யாரும் கிளம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆடின ஆட்டத்துக்குலாம் ரெஸ்ட் தான். அதுவும் இல்லாம மதியம் மட்டனு, பருப்பு குடலு, ரசம், லெக் பீஸ், கரண்டி ஆம்லெட் இதெல்லாம் ஒரு அடி போட்ட உடனே எல்லாருக்கும் கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே சொல்றேன், இது அதுக்கப்புறம் தான் சொக்கவே ஆரம்பிச்சு. சாப்பிடாம இருந்தா கூட நல்லா என்ஜாய் பண்ணி தொண்டை கட்டிக்கிச்சு. டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பிளானுங்கிறத டே vlogல வரும். என்ன ஸ்ரீனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், போயிட்டு வந்துட்டு உடனே ட்ரெஸ் மாற்றினோம் ஊருக்கு கிளம்புறதுக்காக. இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயத்த வந்து எங்களால் வந்து எடுக்க முடியல, பார்க்க முடியல. நாங்கள் போன லேட்டுங்கிறதுனால முன்னாடி வெடியெல்லாம் வெடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இது அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆமாம், கண்டிப்பாக அடுத்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் வருது, அதுக்காகவே வரும். கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்க்குறோம். இதே மாதிரியே இருக்கும். நல்லா இருந்துச்சு. உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து அந்த குடல் கறி டான்ஸ்ல ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இவங்களும் மேலே ஏறி ஆடினதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபோனில் படம் இப்போ. ஸோ செம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.